விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லலாங்க. ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கிறீங்க. நல்லதுன்னு நினச்சி போனால் கூட கெடுதல் என்னவோ உங்களுக்கு மட்டும் தான் வருதுன்னு சொல்லலாங்க. சொந்த பந்தமாக இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், எல்லாருமே வேணும்னு தான் நீங்கள் போகிறீங்க. ஆனாலுமே உங்களை தான் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வகையில் மனசை பாதிப்பு தந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கூட நல்லா பழகிட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி, உங்களை பார்க்கும்போது ஏதோ வேண்டா வெறுப்பாக பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதுவுமே ஏதோ நல்லதுன்னு நினச்சி தான் நீங்கள் எல்லாருக்கிட்டும் போவீங்க பண்ணுவீங்க. ஆனாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகமாக இருப்பாங்க. மன ரீதியாகவே ஏற்கனவே நீங்கள் ஒரு குழப்பவாதி, மனசில் ஏதாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. யாருக்கிட்டையும் ஒரு சொல்லு வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசிக்கிறதில்ல. தொடர்ந்து நீங்கள் பல வகையில் குழம்பிய பல விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் விட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இது வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான். இந்த சொத்து வகையில் பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. தாய் வழி சொத்தாக இருக்கட்டும், இந்த சகோதர வகையில் சொத்து பிரச்சனை தீர்க்க முடியாதவங்களுக்கு கூட இந்த நேரம் ஒரு சிறப்பான மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் தொழிலில் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. இட மாற்றம், வீடு மாற்றம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவி எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு கூட தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய நேரம் தான். சில பேர் எல்லாமே குடும்பத்தில் நிறைய பாதிப்பு இருந்திருக்கு. குடும்பத்தை விட்டு தனியாக போயிடலாமாங்கிற மாதிரிலாம் எல்லாமே யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குதுங்க. சாதிச்சு காட்ட போறீங்கன்னு சொல்லலாம். சகோதர சகோதரி வகையிலுமே நன்மை காத்திருக்கக்கூடிய நேரம் தான். என்ன ஒன்றும் கொஞ்சம் உபத்திரம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எந்த விஷயத்தையும் உங்கள் மூளை போட்டு குழப்பாமல் இருந்துக்கிட்டாலே போதும். சுயமாக உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ரொம்ப தூக்க பாதிப்பு தான் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. மன அழுத்தங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதுலேயும் பிரச்சனை இல்லை. நிம்மதியான நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேதுவோடு இணைஞ்சு இது வரைக்குமே சிரமங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லலாங்க. எல்லதுன்னா இந்த நல்லது செய்யணும்னு நினச்சி நீங்கள் செஞ்சுருந்தாலுமே அது முன்னாடியே சொன்னதால் நிறைய பாதிப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்லது நினச்சி போயிருந்தாலுமே நிறைய பாதிப்பு தந்திரக்கூடுங்களாக இருந்திருப்பாங்க. பொறாம பாரங்கிறது இல்லாமலாம் இருந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது. கேதுவோட இணைஞ்சு இது வரைக்குமே சிரமம் நிறையப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் தான். ஏன்னா குரு பார்வங்க கிடைக்கிறதால கஷ்டங்கிறது குறைஞ்சி வரும். ஆனால் நீங்கள் என்ன நல்லது செய்கிறதா இருந்தாலும் உங்கள் தாய்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு செய்ய பாருங்கள். அதை செஞ்சு முடிச்ச பின்னாடியும் தாய்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிறது நல்லது. ஆனால் அதே மாதிரி தாய் சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தி பெரியம்மா அவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி தாய் ரீதியாக தாய் வழி உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் மனசாபம் காத்திருக்குது. தாய் மாமன் வழியில் எப்போதுமே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம்னு சொல்லலாம். கொஞ்சம் சண்டை சுச்சரமாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் மனசு 2 பேருக்கும் ஒத்து போகாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் காத்திருக்குது. மன வேறுபாடால் பிரிஞ்சிருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. புதுசாக ஒரு முயற்சி கொடுக்குறீங்கன்னா மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்க பாருங்கள். சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே மன தைரியத்தோடு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே சுபமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட தடை வந்தாலுமே அதை உடச்சிக்கிட்டு முன்னுக்கு வரக்கூடிய நேரம். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல பலம் பெற்று அமைஞ்சிருக்கிறாங்க. எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால தாய் வழியில் எப்பயுமே பொறுத்த வரைக்குமே இங்கே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சனி ராகு இணைஞ்சிருக்கிறதால உடலில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் தொந்தரவு உண்டுங்க. இந்த தோல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கட்டி மாதிரியான பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அதை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடனே வைத்தியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இந்த நேரம் தொந்தரவு இல்லை. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் சிறப்பான மாற்றம் தான். சின்ன சின்ன தடையை கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் மட்டும் கொஞ்சம் தெம்பை குறைக்காமல், உற்சாகத்தை குறைக்காமல் ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க.
ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலுமே அது நல்லதாக தான் முடியும். பொருளாதாரத்துலையுமே திருப்திகரமான வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த மூத்த சகோதரர் வகையில் நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் உதவி செஞ்சு பொறுத்த வரைக்குமே என்ன பிரயோஜனம், ஏதாவது ஒரு வகையில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மனசில் பொறுத்த வரைக்குமே ஒரு மன வேறுபாடு, மனசில் ஒரு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரிகள் வழியில் உங்களுக்கு இன்னுமே நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி தந்தை உறவினர் வழியிலுமே இந்த நேரம் மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிருந்தவங்களுக்கு கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு வசீகரமான தோற்றங்கிறது உங்கள் முகத்தில் உண்டாகும். அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பை கொண்டு வந்து தரும். உடம்புல பெருசாக பாதிப்பு இல்லை, சின்ன சின்ன தொந்தரவு தந்தாலுமே அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும். உடல்நிலையில் பெருசாக பாதிப்பு தர வகையில் இந்த நேரம் இல்லை. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தொழிலில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க. பழைய தொழிலை விட்டுட்டு புதுசாக வேறு ஏதாவது செய்யலாமான்னு ஆசைப்படுவீங்க. அனுபவப்பட்ட விஷயமா இருந்தாலும் மட்டும் செய்ய பாருங்கள். இந்த நேரம் எடுத்தங்கோத்தோன்னு இருக்கக்கூடாது. பணம் புழக்கம் என்னவோ இந்த நேரம் அதிகரிக்க தான் செய்யும். கையை கடிக்கிற சூழ்நிலையில் சமாளிச்சிடலாம். அதே மாதிரி இந்த நேரம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால தந்தை வழியில் நல்ல மாற்றம் தான். நிறைய பேர் அரசு வேலைக்கு முயற்சி செய்வீங்க. தந்தையோட ஒரு சிபாரிசு மூலமாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. தந்தையோட வாரிசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதற்குண்டான முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் தாய்மை அடையக்கூடிய பாய்க்கு உண்டுன்னு சொல்லலாங்க. தாய்மை அடைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. இந்த நேரம் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, விநாயக பெருமன் வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு தொடங்க பாருங்க. அது நல்ல பலனை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னுமே முக்கியமான 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யங்கிறது இந்த நேரம் நீடிக்கும். நல்ல புரிந்துணர்வு சிறப்பாக இருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பு கொண்டு வந்து தருங்க. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான். எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்றீங்களோ அந்த இடத்துலையே எதிர்பாராத நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க. அவங்களையுமே இந்த நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். இந்த நேரம் பாக்கி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். பெருசாக தொந்தரவுங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. பண வரவும் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணையுமே இந்த நேரம் முயற்சி செஞ்சாங்கன்னா பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் இந்த நேரம் பணம் சுணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நல்ல செய்தி தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஞாபகம் மறதி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அதை போட்டு மனசை குழப்பிக்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு இந்த நேரம் நீங்கள் போய் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடையும் நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. அதுவும் குறிப்பாக இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத கவலை, நீங்களாவே கவலைப்பட்டுக்கிட்டு நீங்களாவே ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதை முதல்ல விட பாருங்கள். மன ரீதியான குழப்பங்கிறது உங்களால் இந்த நேரம் தடுக்க முடியாது தான். ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய பாருங்கள். அதாவது கோவில் வழிபாட்டை செய்கிறது, மனசுக்கு பிடிச்ச இதமான பாடல்கள் கேட்குறது, இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறது நல்லது. இந்த வண்டி வாகன பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 20லேருந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 40 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் அக்கம் பக்கம் பழகுறவங்களை கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். செய்யாத தப்புக்கு எல்லாமே உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் எந்த காவல் தெய்வம் இருந்தாலும் சரி, முதல் வேலையாக அங்கே போய் வழிபாடு செய்ய பாருங்கள். பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. காவல் தெய்வத்தில் இந்த வாராகி வழிபாடு, பிரத்திங்கரா தேவி வழிபாடு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தைகளால் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியுமே கைகூடி வரக்கூடிய நேரம் தான். குடும்பத்தில் செல்வத்தை அதிகரிக்க கடுமையான உழைப்பை கொடுக்க போகிறீங்க. அதுலேயுமே நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதால அவருடைய பார்வை 12, 2, 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதால மனசில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு தராது. செலவு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கையில்
காசு பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவுங்கிறது பின்னாடியே நின்று இருக்கும், அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேயுமே முன்னாடி இருந்த பாதிப்பில்லை, நிம்மதியான நேரம் தான். தாய் வழி ரீதியாகவும் தாய் வழி உறவு வகையிலையும் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால, ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதால சங்கடங்கிறது பெருசா இல்லை, அது விலகி தான் வரும். வாரத்தோட இந்தாண்ட பகுதி, அதாவது பின்பகுதியிலிருந்து செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது, வசதி வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே வருமானம் உங்களுக்குமே சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயம் கிடைக்கும், ஒப்பந்தம் கிடைக்கும், வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. செய்கிற தொழிலில் லாபம் காத்திருக்குது. நெருக்கடிங்கிறது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க விருச்சிக ராசி அன்பர்கள். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.